அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2 நாட்கள் வெளுத்து வாங்க போகும் மழை. குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க போகிறாங்க. இது குறிப்பாக இதை பற்றி தான் இந்த செய்தியில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து சரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோவை சில பேர் வந்து லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. எனக்காக ப்ளீஸ் ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வரும் சில நாட்களாக மழை நிலை வந்து குறித்த முக்கிய அறிவிப்பை தற்போது வெளியிட்ட நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்த இந்த நிலையில் இதனால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் அறிவுறுத்தப்பட்டதாக சொல்ல வராங்க. இன்று தொடங்கிய மழை நிலைமையை பொறுத்தமட்டில் மாநிலத்துடைய பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்ததாக சொல்கிறாங்க. இதன் பொறுத்தமட்டில் தான் என்ன சொல்ல வராங்க கேட்க போனீங்கன்னா, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இதே நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் மற்றும் பலத்த காற்றும் வீசியதாக சொல்ல வராங்க. காற்றினுடைய வேகம் மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வரை பதிவானதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க. இதன் பொறுத்தமட்டில் நாளை மற்றும் அடுத்த நாள் நிலவரம் பொறுத்தமட்டில் பரவலாக மேலும் வந்து மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்ல வராங்க. குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை அதிகமாக இருக்கும் எனவும், கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் குறிப்பாக நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஒரு கனத்த மற்றும் பலத்த மழையாக எதிர்பார்க்கப்படும் அப்படின்றும் சொல்ல வராங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாளில் மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல இடங்களிலும் கனமழை தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திக்குறிப்பில் சொல்லி நிறைவடைகிறாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை குறையுமா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, கண்டிப்பாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக மழை அதிகரிப்பின் காரணமாக மாநிலத்தினுடைய வெப்பநிலை படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வரும் நாட்களில் 2 முதல் 3 டிகிரி வரை செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையக்கூடும். இதனால் கடும் வெயிலுடைய இருந்து மக்கள் வந்து ஓரளவு நிம்மதி அடைவார்கள் என்றும் இந்த செய்திக்குள்ள சொல்லி நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ நிறைவடைஞ்சிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.